பிகினர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சிஸ்டம் டேட்டாபேஸ் நேம் வந்து மாஸ்டர்னு இருக்கும். இப்போ நான் இது கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டாபேஸோட நேம் கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து கொரி எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் கிரியேட் பண்ணக்கப்புறம். அந்த கிரியேட் பண்ணக்கப்புறம் இந்த ட்ராப்டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து யூஸுங்கிற கமாண்ட்னால நம்ம வந்து எந்த டேட்டாபேஸ் வேணுனாலும் இப்படி கொடுத்தோம்னா இங்கே மேலே ட்ராப் டவுனில் அந்த இது வந்து சேஞ்ச் ஆகிடும் டேட்டாபேஸ் நேம் வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் வந்து இப்போது டிஎம்எல் டிடிஎல்னு இருக்குது எஸ்கியூஎல் கமாண்ட்ஸில். டிஎம்எல்னால் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், செலக்ட் இன்செர்ட் அப்டேட் டெலிட்டுங்கிறது. டிடிஎல்ங்கிறது டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். டிடிஎல்ல பார்த்தீங்கன்னா அதில் கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். டிஎம்எல்ங்கிறது டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். அதில் வந்து செலக்ட், இன்செர்ட், அப்டேட், டெலிட். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது எஸ்கியூஎல் கமாண்ட்ஸில் இருக்குது. எஸ்கியூஎல் கமாண்ட்ஸில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். கிரியேட் டேபிள், எம்ப்ளாயி டேபிள். இதில் இப்போ ஐடி, எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிஜரில் கொடுப்போம். இண்டிஜருக்கு வந்து இங்கே நம்பருக்கு வந்து இண்டிஜர்னு கொடுப்போம், ஐஎன்டின்னு கொடுப்போம். இதில் வந்து அதுக்கப்புறம் இஎம்பி நேம், எம்ப்ளாயி நேம் ஸ்ட்ரிங்கில் தான் கொடுப்போம். அதில் வந்து எஸ்கியூவில் வேர் கேர்னு கொடுக்கணும். இது லிமிட் எவ்வளோ வந்து நம்ம 35 20 அப்படின்னு கொடுக்கறதுக்கு நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிட்டி, இதுவும் ஸ்ட்ரிங்கு தான். மொபைல் நம்பர் வந்து பிக் இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா பிக் இன்டிஜர் ஏன் கொடுக்குறேன்னா இப்போ இன்டிஜர் வந்து 9 டிஜிட்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் பிக் இன்டிஜர் மோர் தென் 9 டிஜிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ எஃப்ஐ கொடுத்தோம்னா, இப்போ எஃப்ஐ எக்ஸிக்யூட்டுக்கு ஷார்ட்கட் எஃப்ஐ. இந்த எஃப்ஐ கொடுத்தோம்னா கீழே வந்து கொரி எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். கீழே வந்து கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மெசேஜ் வரும். அப்படின்னா இது எரர் இல்லை, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக இந்த டேபிள் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா மறுபடியும் கிரியேட் பண்ண முடியாது, ட்ராப் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த டேபிள் வந்து நான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிளில் எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது கமாண்ட் மூலமாக அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த டேபிள் வந்து இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி ஐடி, நேம் வந்து ஸ்ட்ரிங் எப்பவுமே சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கில் கொடுக்கணும். ஃபோன் நம்பர். இப்போது நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் கமாண்ட்னு ஒன்று இருக்குது. செலக்ட் கமாண்ட் எதுக்குன்னா நம்ம அந்த டேபிளில் ஆல்ரெடி டேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கனால அதில் நான் வந்து இன்னும் டேட்டா போடல, அதனால் பிளாங்காக தான் வரும். ஒன்லி ஃபீல்டு நேம் மட்டும்தான் வரும். என்னென்ன ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் வரும். எம்ப்ளாயி ஐடி, நேம், சிட்டி, மொபைல் நம்பர். ஸோ இப்போ டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ், இன்னொரு இன்சர்ட் இன்டு வேல்யூஸுங்கிற ஒரு இது கொடுக்கணும், அப்போ தான் இன்சர்ட் ஆகும். ஓகே, இப்போ 1 rows அஃபெக்டட்னு வருது. இப்போது இந்த செலக்ட்டுங்கிற கமாண்ட், டிஎம்எல் கமாண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் செலக்ட். இது எதுக்குன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியூஸ் பண்ணி இந்த டேட்டாவில் வேல்யூ இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நாம் வியூஸுங்கிற செலக்ட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம்,
அதெல்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, வேறுங்கிறது மோர் தென் வந்து ஒரு 10 ரோஸ் இருக்குதுன்னா, இல்லை 50 ரோஸ் இருக்குன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எம்ப்ளாயி ஐடி கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இப்படி கொடுத்தோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அந்த கண்டிஷன் பொறுத்து. ஸோ வேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது செலக்ட் கமாண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இன்சர்ட் பார்த்தாச்சு, செலக்ட் பார்த்தாச்சு, கிரியேட் பார்த்தாச்சு. அடுத்தது அப்டேட். அப்டேட்டுங்கிறது ஒரு ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு தான் அப்டேட்டுங்கிற கமாண்டு. அப்டேட் வந்து எப்படி எழுதணும்னா அப்டேட் டேபிள் நேம் செட். இப்போ நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த டேபிள் இருக்க நேம்ங்கிற காலம், இந்த நேம் காலம் இருக்கு இல்லையா, அந்த நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி அன்பு ஜோசப்னு இருக்குது. நான் வந்து இனிஷியல் நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ செக் பண்ண இது பண்ணதுக்கப்புறம் வேர் கண்டிஷன் கொடுக்குறேன். ஏன்னா இப்போது மோர் தென் 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது அது எல்லாத்துலேயும் போய் அப்டேட் ஆகும். நான் இப்போ 1 இருக்கிறதுனால வெறும் நான் அப்டேட் மட்டும் கொடுத்துக்கிறேன், வேர் கொடுக்க தேவையில்லை. ஸோ 1 ரோஸ் அஃபெக்டட் அப்படின்னு இங்கே மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது அப்டேட் ஆகிடுச்சா இல்லையான்னு. அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு நேம் கிரியேட் பண்ணுறேன், அசோக்குங்கிற நேம். அசோக்குங்கிற நேம் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ 2 டேட்டா இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா வேர் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். வேரில் வந்து எம்ப்ளாயி ஐடி கொடுத்து அந்த பர்டிகுலர் இதை மட்டும் நம்ம டீட்டெயில் மட்டும் ஷோ பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து வேறுங்கிற கண்டிஷன், வேறுங்கிறதுக்கு ஒரு கீவேர்டு யூஸ் ஆகுது. அதே மாதிரி அப்டேட்லேயும் நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயி ஐடி இதில் வந்து நான் அசோக்குங்கிறதுக்கு இனிஷியல் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அது அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த கமாண்ட் கொடுத்தோம்னா இப்போ அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தது அப்டேட் முடிஞ்சு, கிரியேட் இன்சர்ட் செலக்ட் அப்டேட் முடிஞ்சுங்க. அடுத்தது டெலிட். டெலிட் எதுக்குன்னா நம்ம வந்து பர்டிகுலர் ரோ மட்டும் டெலிட் பண்ணுறதுக்காக நம்ம டெலிட்டுங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயி நேம், டேபிள் நேம், வேறு எந்த ரோ வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். இதில் 2 ரோ இருக்குது, இல்லை ஒரு 100 ரோ இருக்குன்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். வெறும் டெலிட் ஃப்ரம் இந்த டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே போயிடும், இந்த ரெண்டுமே போயிடும். வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா பர்டிகுலர் டேட்டா மட்டும் நம்ம டெலிட் பண்ண முடியும். ஸோ வேர்னு கொடுத்துட்டேன். வேரில் வந்து எம்ப்ளாயி ஐடி இஎம்பி ஐடி நான் 1002 அப்படிங்கிறத மட்டும் டெலீட் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த வேல்யூ கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் ரோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். எஃப்ஐ கொடுத்து பார்க்கலாம் அதில் எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு. 2 ரோ இருந்ததில் ஒரு ரோ மட்டும் தான் இருக்குது, செகண்ட் ரோ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து நம்பர்ஸ்க்கு வந்து இன்டீஜர், ஸ்ட்ரிங்குக்கு வேர் கேரக்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். வேல்யூஸ் வந்து அந்த டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுலேயே கண்டிஷன், வேர் கண்டிஷன் கொடுத்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதில் வேர் கண்டிஷன் கொடுத்து எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ், எஸ்கியூஎல் பிகினர்ஸ்க்கான இந்த கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.